ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி, கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. பாரு நல்லா அரைச்சிட்டாச்சு. அதுலேயே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அந்த பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதுக்காக இது நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். முதல்ல தோசையை ஊற்றிடலாம். ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அந்த கார சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது முதல்ல அப்ளை பண்ணிடலாம். இது மேலே, தோசை மேலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போட்டுடலாம். ஸ்லிம்லேயே இருக்கட்டும். ஒரு முட்டையை நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த முட்டையை இது மேலேயே போட்டுடலாம். இது மேலே லைட்டாக சால்ட்டும் மிளகுத்தூளும் ரெண்டுமே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பொடிசாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி இலைகளும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச அந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா, பச்சை மிளகாய், அதுவும் இது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம எந்த கிரேவியும் தேவையில்லை, இது அப்படியே வெறுமனவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வேக விடுங்க. பாருங்க எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சா தான் அந்த முட்டையெல்லாம் கரெக்டாக வெந்து வரும். அதுக்காக தான் ஸ்லிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெண்டும் வச்சுருக்கேன். இது அப்படியே கூட சாப்பிடலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு வாட்சிங்.